हर्षित मुख, पुन्नगै मुगम, जो सर्विस करके बहुतों का जीवन हीरे जैसा बनावेंगे, यार அதிகமாக சர்வீஸ் செய்து பல பேரை வைரம் போல வாழ்க்கையாக ஆக்கியிருக்கிறார்களோ तो अतीन्द्रिय सुख में गदगद होते रहेंगे। அவர்கள் அத்தீந்திரிய சுகத்தில் நெகிழ்ந்திருக்கிறார்கள், बहुत हर्षित मुख रहेंगे। ரொம்ப அதிகமாக அவர்கள் புன்னகை முகமாக இருக்கிறார்கள்। बाप को अथवा साधन को याद करने से தந்தையை மற்றும் காதலனை நினைவு செய்வதனால் तुम्हारा चेहरा एकदम खिल जाएगा। உங்களுடைய முகம் ஒரே அடியாக மறந்து விடுகிறது, लक्ष्मी नारायण के समान खिल जाएंगे। லக்ஷ்மி நாராயணனுக்கு சமமாக உங்களுடைய அந்த முகம் மலர்ந்து விடும்। जितना ज्ञान बुद्धि में अच्छी तरह समाया हुआ होगा, எந்த அளவுக்கு ஞான புத்தியில் நன்றாக அடங்கி விடுமோ அடங்கி இருக்குமோ उतना हर्षित मुख जरूर देखने में आएगा। அந்த அளவுக்கு புன்னகை முகம் அவசியமாக தென்படும், தெரிய வரும், பார்ப்பதற்கு தெரிய வரும்। विश्व के मालिक बनना कोई कम बात थोड़ी है। விஸ்வத்துக்கு எஜமானன் ஆகுவது குறைந்த விஷயமா என்ன? तुमको तो बेहद के बाप को बहुत याद करना चाहिए। நீங்கள் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையை அதிகமாக நினைவு செய்ய வேண்டும்। इसी खुशी में रह करके औरों को भी ज्ञान अमृत पिलाना है। இந்த சந்தோஷத்தில் இருந்து கொண்டே மற்றவர்களுக்கு ஞானாமிர்தத்தை குடிக்க வைக்கணும் और हर्षित मुख होकर के पिलाना है। மற்றும் புன்னகை முகத்தோடு குடிக்க வைக்கணும், சந்தோஷமான முகத்தோடு குடிக்க வைக்கணும்। मुखड़ा सदैव खिला हुआ होना चाहिए। முகம் எப்போதும் மலர்ந்திருக்க வேண்டும்। समझाने वालों का मुखड़ा मुरझाया हुआ नहीं होना चाहिए। புரிய வைப்பவர்களுடைய முகம் எப்போதும் வாடி இருப்பது போல இருக்கக்கூடாது। तुमको ऐसा हर्षित होकर रहना है। நீங்கள் அது போல புன்னகை முகமாக இருக்க வேண்டும்। ज्ञान को स्मरण करके बहुत आनंद आता है। ஞானத்தை நினைவு செய்து ஞாபகத்தில் கொண்டு வருவதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, ரொம்ப குஷி வருகிறது। ऐसा आनंद का चेहरा होना चाहिए ना। அது போல ஆனந்த முகமாக இருக்க வேண்டும், हाँ? அது போல ஆனந்தத்தின் முகமாக இருக்க வேண்டும் தானே। भगवान आज्ञा देते हैं பகவான் கட்டளை இடுகிறார், तो आज्ञा फिर सिर पर रखनी चाहिए। பிறகு அந்த கட்டளையை தலை மீதேற்றி நடக்க வேண்டும்। चेहरे की चमक, முகத்தின் பிரகாசம் जितनी प्योरिटी எந்த அளவுக்கு பியூரிட்டி இருக்கிறதோ उतनी आंखों से चेहरे से அந்த அளவுக்கு கண்களிலிருந்து முகத்திலிருந்து चमक दिखाई देती है। பிரகாசம் தென்படுகிறது। और जितनी प्योरिटी है எந்த அளவுக்கு பியூரிட்டி இருக்கிறதோ सोने का पात्र है, தங்கமான பாத்திரமாக இருக்கிறதோ तो ज्ञान की लाइट तो स्वतः ही आ जाती है। ஞானத்தின் லைட் தானாகவே வந்து விடுகிறது। कुंडल, குண்டலம் तो कान का श्रृंगार है कुंडल। காதுகளுக்கு அலங்காரம் குண்டலமாகும்। जैसे अभी लक्ष्मी नारायण की बात आई, எது போல லக்ஷ்மி நாராயணன் விஷயம் வந்தது, லக்ஷ்மி நாராயணன் பேச்சு வந்தது, तो मुख्य श्रृंगार भी उसको पड़ा हुआ है। அப்போ முக்கியமான சிங்காரம் கூட அலங்காரம் கூட இருக்கிறது। कान का श्रृंगार है अच्छी बातें सुनना, காதுகளுக்கு அலங்காரம் நல்ல விஷயங்களை கேட்பது, और दूसरों को अच्छी बातें सुनाना। மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்வது। ये दिव्य गुणों का श्रृंगार है। இது தெய்வீக குணங்களின் அலங்காரமாகும்। क्या என்ன? ये कान जो है இந்த காதுகள் இருப்பது वो सुनी सुनाई बातों के ऊपर है, विश्वास करने वाले नहीं है। எதை கேட்பது, சொல்லக்கூடிய விஷயங்களை, அந்த விஷயங்களின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடாது।
नहीं तो दुनिया के मनुष्य कैसे हैं? இல்லை என்றால் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? सुनी सुनाई बातों के आधार पर चल पड़ते हैं। கேட்பது சொல்வதை பேச்சுகளை கேட்டு அவர்கள் நடக்கிறார்கள். दूसरी बात, இன்னொரு விஷயம், अच्छी बातें कान सुनते हैं நல்ல விஷயங்களை காதுகள் கேட்டால் या इनके कान बुरी बातें भी सुनते हैं? அல்லது இவர்களுடைய காதுகள் கெட்ட விஷயங்களையும் கூட கேட்கிறதா? इनकी कान पॉजिटिव बातें ही सुनते हैं। இவர்களுடைய காதுகள் நேர்மறையான விஷயங்களை தான் கேட்கிறது, नेगेटिव बातों को नहीं सुनते। எதிர்மறையான விஷயங்களை கேட்பதில்லை. तो ये श्रृंगार कैसे दिखाएं? எனவே இந்த அலங்காரத்தை எப்படி காண்பிப்பது? इस श्रृंगार को दिखाने के लिए ये कान में कुंडल पड़े हुए। இந்த அலங்காரத்தை காண்பிப்பதற்காகத்தான் இந்த காதுகளில் குண்டலங்கள் இருக்கிறது. नारायण के कुंडल छोटे நாராயணனின் குண்டலங்கள் சிறியதாக और लक्ष्मी के कुंडल बड़े हैं। மற்றும் லக்ஷ்மியின் குண்டலங்கள் பெரியதாக இருக்கிறது. इसका क्या मतलब है? இதுக்கு என்ன அர்த்தம்? हैं? नहीं। कुंडल कौन से अंग में होते हैं? குண்டலங்கள் எந்த உறுப்பில் இருக்கிறது? कान में। காதில் இருக்கிறது. माने सुनना सुनाना ये भक्ति मार्ग का संस्कार है। அப்படி என்றால் கேட்பது சொல்வது இது பக்தி மார்க்கத்தின் சம்ஸ்காரமாகும். और ये भक्ति मार्ग के संस्कार ज्यादा लक्ष्मी में है या नारायण में है? மற்றும் இந்த கேட்பது சொல்வதின் சம்ஸ்காரம் அதிகமாக லக்ஷ்மிக்குள் இருக்கிறதா அல்லது நாராயணனுக்குள் இருக்கிறதா? तो லக்ஷ்மின்னு சொல்றாங்க. के कुंडल बड़े हैं। எனவே அவருடைய குண்டலங்கள் பெரியதாக இருக்கிறது. और नारायण के कुंडल மற்றும் நாராயணனின் குண்டலம் छोटे हैं। நாராயணனின் குண்டலங்கள் சிறிதாக இருக்கிறது. लक्ष्मी तो अभी भी वहां रह करके सुन ही तो रही है। லக்ஷ்மி இப்போதும் கூட அங்கே இருந்து கொண்டுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறார். बाबा की जो मुरली है பாபாவின் முரளி இருக்கிறது. सुनती है और दूसरों को सुनाती है। பாபாவின் முரளி எதுவோ அதை கேட்கிறார் மற்றும் சொல்கிறார். மற்றவர்கள் कि समझती भी है। அல்லது புரிந்து கொள்ளவும் செய்கிறாரா? न இல்லைன்னு சொல்றாங்க. समझती है न समझा हुआ दूसरों को सुनाती है। புரிந்து கொள்வதும் இல்லை, புரிந்து கொண்டதை மற்றவர்களுக்கு கூறுவதும் இல்லை. लास्ट में ऐसी स्टेज आवेगी கடைசியில் அப்படிப்பட்ட ஸ்டேஜ் வரும். कि समझेगी भी और समझाएगी भी। புரிந்து கொள்ளவும் செய்வார், புரிய வைப்பதும் செய்வார். तो उस समय बुद्धि की बात हो जाती है। எனவே அதில் புத்திக்கான விஷயமாகி விடுகிறது. लेकिन विशेष संस्कार हैं। ஆனால் விசேஷமான சம்ஸ்காரம் எதுவென்றால் यहाँ कुंडल के, இங்கே குண்டலத்தினுடையது. सुनने सुनाने के, சொல்வது மற்றும் கேட்பதற்கான. जिसकी यादगार कान में दिखाई जाती है। இதனுடைய நினைவார்த்தம் காதுகளில் காட்டப்பட்டுள்ளது. माला மாலை. नारायण को बड़े बड़े फूल दिखाए गए हैं। நாராயணனுக்கு பெரிய பெரிய பூக்களை காண்பித்திருக்கிறார்கள். तो अष्टदेव उनके विशेष सहयोगी नहीं है। எனவே அஷ்ட தேவதைகள் அவருடைய விசேஷமான சகயோகிகள் இல்லையா என்ன? तो फूल नहीं हुए बड़े वाले? அப்போ பெரிய பெரிய பூக்கள் இல்லையா அவர்கள்? तो ऐसे ही लक्ष्मी के भी फूल हैं बड़े बड़े। அதே போலதான் லக்ஷ்மிக்கும் கூட பெரிய பெரிய பூக்கள் இருக்கிறது. लक्ष्मी के भी जन्म जन्मांतर की कोई विशेष आत्माएं हैं जो उनके लगातार सहयोगी बनकर रहेंगे। லக்ஷ்மிக்கும் கூட ஜன்ம ஜன்மங்களாக தொடர்ந்து அவர்கள் விசேஷ சகயோகிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் பூக்களாக காண்பிக்கப்பட்டுள்ளார்கள். जन्म जन्मांतर ஜன்ம ஜன்மங்களாக லக்ஷ்மிக்கு விசேஷமான சகயோகிகளாக இருக்கிறார்கள். वो बड़े बड़े फूल हैं। அவர்கள் தான் பெரிய பெரிய பூக்களாக இருக்கிறார்கள். नारायण को फूल क्यों बना लगा और
நாராயணனுக்கு பெரிய பெரிய பூக்கள் ஏன் வந்து அணிவிக்கப்படுகிறது? नारायण हमको फूल जैसा बनाते हैं, நாராயணன் நம்மை பூக்களை போலாக்குகிறார், इसलिए फूल पहनाए जाते हैं। அதனால் தான் பூக்கள் அணிவிக்கப்படுகிறது. हैं? லக்ஷ்மிக்கு ஆரம் ஏன் அணிவிக்கப்படுகிறது? ये हार बनाती है, அவர் ஆரத்தை உருவாக்குகிறார். लक्ष्मी आती है तब ही माला बनती है, லக்ஷ்மி வரும்போதுதான் மாலை உருவாகிறது, नहीं तो माला बनती ही नहीं। இல்லை என்றால் மாலை உருவாகுவதே இல்லை. इसलिए लक्ष्मी को हार दिखाते हैं அதனால் தான் லக்ஷ்மிக்கு ஆரத்தை காண்பிக்கிறார்கள், और नारायण को फूल चढ़ाते हैं। நாராயணனுக்கு பூக்களை அர்ப்பணிக்கிறார்கள். छोटा बड़ा कुछ नहीं बाबा, हाँ नारायण का हार बड़ा है और छोटा है। हाँ அவங்க வந்து நாராயணனுடைய பூக்கள் வந்து பெரிதாகவும் லக்ஷ்மியின் அந்த பூக்கள் சிறிதாகவும் அதை பற்றி கேட்கிறாங்க. लक्ष्मी का लक्ष्मी का जो हार है वो छोटा थोड़ा दिखाई லக்ஷ்மியின் ஆரமானது சிறிதாகவும் दिया, नारायण का बड़ा दिखाई दिया। நாராயணனுடையது பெரிதாக காண்பித்திருக்கிறார்கள். रुद्रमाला बड़ी है या छोटी है? ருத்ரமாலை பெரியதா அல்லது சிறியதா? பெரியது. और विजयमाला விஜயமாலை छोटी है। அது சிறியது. लक्ष्मी नारायण के चित्र में लक्ष्मी की माला छोटी दिखाई इसको। रुद्रमाला है 500 करोड़ की माला। லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்தில் அந்த நாராயணன் மற்றும் லக்ஷ்மியின் மாலை பற்றி கேட்கிறாங்க. ருத்ரமாலை பெரியது. जो भी 500-700 करोड़ मनुष्य आत्माएं हैं, யாரெல்லாம் 500 கோடி 700 கோடி மனித ஆத்மாக்கள் இருக்கிறார்கள், वो सब बिंदु हैं, सब आत्मा हैं। அவர்கள் அனைவரும் புள்ளி, அனைவரும் ஆத்மாக்களாவார்கள். रुद्रमाला जो है वो विशाल है, எந்த ருத்ரமாலை இருக்கிறதோ அது விசாலமானது. भले छोटी माला है 108 की, 108 சிறிய மாலையும் இருக்கிறது தான். उन्हें 108 में 500-700 करोड़ समाये हुए हैं। அந்த 108 மாலையில் 500 கோடி 700 கோடி பேர் அடங்கி இருக்கிறார்கள். इसलिए विजय माला है छोटी, அதனால் தான் விஜயமாலை சிறியது, श्रेष्ठ आत्माओं की माला है சிரேஷ்ட ஆத்மாக்களின் மாலை. छोटी बड़ी माला रूपी संगठन है, சிறியது மற்றும் பெரியது மாலை ரூபமான சங்கடனாகும். तो वो छोटे बड़े जो संगठन हैं எனவே எந்த சிறிய மற்றும் பெரிய சங்கடன் இருக்கிறதோ वो बनाने का निमित्त कौन बनते हैं? அதை உருவாக்குவதற்கு யார் நிமித்தமாகிறார்? हैं? जो बनाने के निमित्त बनेंगे उन्हीं के गले में माला पड़ेगी ना। யார் வந்து அந்த சங்கடன் ரூபமான மாலையை உருவாக்குவதற்கு யார் நிமித்தமாகிறார்களோ क्या அவர்களுக்கு தானே கழுத்தில் மாலை அணிவிக்கப்படும், औरों के गले में पड़ेगी? அல்லது மற்றவர்களின் கழுத்தில் விழுமா? तो 8 का संगठन है, எனவே 8 சங்கடன் இருக்கிறது, चाहे 1000 ब्रह्मा की भुजाओं का संगठन है, 1000 புஜங்களின் பிரம்மாவின் அந்த 1000 புஜங்களுடைய சங்கடன் இருக்கிறது, चाहे 16,000 राज परिवार के मानकों का संगठन है, 16,000 அந்த ராஜ பரிவாரம் ராஜ குடும்பத்தின் மாலையாக இருந்தாலும் 108 அந்த மாலையாக இருந்தாலும், और चाहे और बड़े बड़े छोटे बड़े संगठन है। மற்றும் மேலும் பெரிய பெரிய சிறிய சிறிய சங்கடன் இருக்கிறது. वो सब छोटी बड़ी मान है, அந்த அனைத்து சிறிய மற்றும் பெரிய மாலைகள் சங்கடன்கள் बनाने का मूल निमित्त जो आत्माएं बनी है, அதை உருவாக்குவதற்காக மூலமாக எந்த ஆத்மா நிமித்தமாக இருக்கிறதோ
उनको वो मालाएं पड़ती हैं। அவருக்கு தான் அந்த மாலைகள் விழுகிறது.